والنهار ما شاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழகம் ஒரு வித்தியாசமான சூழலை சந்தித்திருக்கிறது. தமிழகத்தினுடைய தலைநகரும் அதனை சுற்றி இருக்கிற சில மாவட்டங்களும் வரலாறு காணாத மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கிறது. இந்த நேரத்தில் அது குறித்த செய்திகளை, இதிலே நாம் பெற வேண்டிய பாடங்களை நினைவுபடுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் பெருவாரியாக கூடியிருக்கிற இந்த சபையிலே முஸ்லிம் அல்லாத மக்களும் ஆங்காங்கே அதிகமாக நின்று கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த சபையிலே அதை பற்றி பேசுவதுதான் தற்போது பொருத்தமான செய்தியாக இருக்கும் என்பதனால் என்னுடைய தலைப்பை அது குறித்த செய்தியாக நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். அன்றுக்குரிய சகோதரர்களே, சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள், பயங்கரவாதிகள், எந்த ஒரு பயங்கரவாத காரியங்கள் செயல்படுத்தப்பட்டாலும் அதன் பின்னணியிலே முஸ்லிம்கள் தான் இருப்பார்கள் என்ற ஒரு செய்தி, தவறான செய்தி மக்கள் மத்தியிலே திரும்ப 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 சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. பல பேர் செய்துவிட்ட தவறுகளை, அதனுடைய பழியை நம்மீது போட்டுக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய சமூகத்திலே ஒன்றிரண்டு பேர் அதுபோல காரியங்களை செய்திருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகமுமே அப்படிப்பட்ட குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் என்று தீவிரவாதிகளாக நாம் முத்திரை குத்தப்பட்டிருந்தோம். பெருநகரங்கள் முதல் சிறு கிராமங்கள் வரை முஸ்லிம்களை, முஸ்லிம் அல்லாத மக்களில் கணிசமானவர்கள் தவறானவர்களாக பார்க்கிற ஒரு மனோநிலை இருந்தது. முஸ்லிம்கள் வாடகைக்கு வீடு கட்டி சென்றால் தர முடியாது என்று மறுக்கிற சூழ்நிலை இருந்தது. சின்ன சின்ன காரியங்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய நிகழ்வுகள் வரை முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பது, அவர்களை அவமானப்படுத்துவது என்று ஏராளமான துன்பங்களையும் துயரங்களையும் இஸ்லாமிய சமுதாயம் சுதந்திர இந்தியாவினுடைய 60 ஆண்டு கால வரலாற்றிலே சந்தித்துக் கொண்டே இருந்தது. இறைவனின் கிருபையினால் இதுவரைக்கும் முஸ்லிம்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறுகளை, முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மை நிலையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகிற விதமாக இறைவன் இந்த பெருமழையை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இந்த பெருமழையினால் ஏற்பட்ட சேதங்கள் ஒருபுறம் என்றால், அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கிலே ஒருபுறம் இருக்கிறார்கள் என்றால், இன்னொரு புறத்திலே இந்த பேரழிவிலே முஸ்லிம் சமுதாயம் காட்டிய அக்கறை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்த பாதுகாப்பு நடவடிக்கை, முஸ்லிம்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து முஸ்லிம் அல்லாத மக்களை ஜாதி மத பேதம் இல்லாமல் காப்பாற்றிய அந்த காரியங்கள், இந்த பேரிழப்பிற்காக வேண்டி அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்த கோடானு கோடி சொத்துவத்துக்கள், பொருளாதாரங்கள், இவை அனைத்துமே சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும், ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் இல்லை, முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகள் இல்லை, அது முஸ்லிம்களை குறித்து சொல்லப்பட்ட தவறான ஒரு செய்தி என்று முஸ்லிம் அல்லாத மக்களே தெரு தெருவாக, வீதி வீதியாக கூவி கூவி சொல்லுகிற ஒரு நிலையை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இறைவனுக்கு தான் இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தற்பொழுது நான் தலைநகரத்திலே இருந்து வந்திருக்கிறேன். தலைநகரத்தினுடைய நிலைமையை சென்று வந்தவர்களுக்கு தெரியும். தொலைக்காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட ஓரளவிற்கு அறிந்து கொள்ள முடியும். அங்கே முஸ்லிம்களை, குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய டி ஷர்ட்டுகளோடு தெருக்களிலே நடமாடினால், வீதிகளிலே நடந்து சென்றால்
அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கண்ணியத்தை, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மரியாதையை சென்னையிலே இந்த 10 நாட்களுக்கு இடையில் நடமாடி பார்த்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய அருமை புரியும். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களை பற்றிய பேச்சு தான் நடந்து கொண்டே இருக்கிறது. இது மிகைப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. இதுவரைக்கும் நீங்கள் பத்திரிகைகளிலே முஸ்லிம்களை குறித்து பார்த்த செய்தி என்ன? டிசம்பர் மாதம் வந்துவிட்டால், அதிலும் குறிப்பாக டிசம்பர் 6 நெருங்கிவிட்டால், அங்கே குண்டு வைப்பதற்கு 4 பேர் சதி செய்தார்கள், தீவிரவாதிகள் 10 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி கோவில்களுக்கு பாதுகாப்பு, அரசு அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு என்ற செய்திகளைத்தான் நீங்கள் தொலைக்காட்சியிலே கேட்டிருப்பீர்கள், பத்திரிகைகளிலே படித்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வருடம் கடந்து சென்ற டிசம்பர் 6 நிலைமை என்ன தெரியுமா? வழியிலே செல்லுகிற காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய டி ஷர்ட் அணிந்த நிலையிலே யாரேனும் நடந்து செல்வதை பார்த்தால், தோழர்களே, தம்பிமார்களே, எங்கே செல்ல வேண்டும், என்னுடைய வாகனத்திலே ஏறுங்கள், உங்கள் இருப்பிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைநகரத்தினுடைய நிலைமை. இது மிகைப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. அங்குள்ள ஒரு சில செய்திகளை, முஸ்லிம் அல்லாத மக்களுடைய வார்த்தைகளை, அவர்கள் நம்முடைய அலுவலகத்திற்கு வந்து உதித்த செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 80 வயது முதியவர் ஒருவர், உளவுத்துறையிலே முக்கிய அதிகாரியாக பணியாற்றியவர், உடலெல்லாம் தளர்ந்து போன நிலையில், தலை முடியெல்லாம் நரைத்து போன நிலையில், நடப்பதற்கு கூட சக்தி இல்லாத நிலையில் நம்முடைய அலுவலகத்துடைய படியேறி உள்ளே வருகிறார். நம்முடைய கைகளை பற்றி கொண்டு ஏதோ சொல்ல வருகிறார். அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வர மறுக்கிறது, தொண்டை இறுகுகிறது, பொல பொல பொலவென கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. அவர் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் அந்த கண்ணீரே சொல்லி முடித்து விடுகிறது. எதற்கு அழுகிறார்? ஏன் நம்முடைய அலுவலகத்திற்கு வந்து நம்முடைய கைகளை பிடித்து ஏன் அழுகிறார்? நாம் செய்த சேவைகளை பார்த்துவிட்டு, இவ்வளவு அருமையாக போராடுகிறீர்களே, இவ்வளவு துணிச்சலோடு மக்கள் பணியாற்றுகிறீர்களே, உங்களுக்கு கடவுள் நல்ல வளத்தையும் நலத்தையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நம்முடைய அலுவலகத்திற்கு வந்து தெரிவித்து விட்டு செல்லுகிறார். இதுபோல நூற்றுக்கணக்கான பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஏதோ யாரோ ஒருத்தர் வந்தாரு, நம்ம மேல ஒரு பாராட்டு தெரிவிச்சுட்டு போனாருன்னா அது செய்தி கிடையாது. யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பாராட்டுவார்கள். ஆக கெட்டவர்களை கூட சில பேர் பாராட்டுவதற்கு தயாராக இருப்பார்கள். இதுபோல ஒவ்வொரு நாளும் இந்த 10 நாட்களிலே நம்மை சந்தித்தவர்கள், நம்மோடு கைகுலுக்கியவர்கள், கண்ணீரை பகிர்ந்து கொண்டவர்கள், ஆனந்தத்தை பகிர்ந்து கொண்டவர்கள், கட்டி அணைத்து முத்தமிட்டவர்கள் நூற்றுக்கணக்கிலே இருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? நாம என்ன செய்தோம்? களப்பணி ஆற்றினோம், குப்பைகளை அள்ளினோம். துப்புரவு பணியாளர்கள் சொல்லுகிறார்கள், நேற்று வரைக்கும் இந்த வேலையை நான் செய்யறதுக்கு வெட்கப்பட்டோம். இந்த மாதிரி நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சே, சாக்கடையில கால் வைக்கிற பொழப்பாயிடுச்சே, மலமல்லுகிற பொழப்பாயிடுச்சே, குப்பாளுற பொழப்பாயிடுச்சே, நம்ம இப்படிப்பா கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது என்று உள்ளத்தால் நொந்து நொந்து நாங்கள் இந்த பணியை மேற்கொண்டோம். ஆனால் பாய்மார்கள் ஆகிய நீங்கள் இந்த குப்பையிலே கை வைத்த பிறகு யாரெல்லாம் வைத்திருக்கிறார்கள்? படித்த இன்ஜினியர்கள் வைத்திருக்கிறார்கள், பட்டதாரிகள் வைத்திருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் வைத்திருக்கிறார்கள், செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் வைத்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் பார்த்துவிட்டு துப்புரவு பணியாளர்கள் சொல்லுகிறார்கள், நேற்று வரைக்கும் நாங்கள் இதற்காக நொந்து நொந்து செத்துக் கொண்டிருந்தோம். தம்பி, இப்பொழுது சொல்லுகிறோம், கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றிலிருந்து துப்புரவு செய்கிற பணியை புனிதமானதாக, தூய்மையானதாக, கண்ணியத்திற்குரியதாக, சமூக புரட்சிக்கு வித்திடக்கூடியதாக நாங்கள் கருத துவங்கி இருக்கிறோம் என்கிறார்கள் துப்புரவு பணியாளர்கள். எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்கள். சாதாரண புரட்சியா? எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஒரு கட்சியினுடைய தலைவர் வருகிறார், நம்முடைய மக்கள் எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்துவிட்டு சொல்லுகிறார், தோழர்களே, நீங்கள் ஜாதிகளை உடைத்து தரைமட்டமாக்கி விட்டீர்கள், தீண்டாமையை இல்லாது ஒழித்து விட்டீர்கள்,
இந்த 10 நாள் பயணத்திலே 10 நாள் மேற்கொண்ட பயணத்திலே சாதி மத வேறுபாடு எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. சாதிகளை ஒழிப்பதற்காக எத்தனை திட்டங்கள், எத்தனை சட்டங்கள், எத்தனை தண்டனைகள் நம்முடைய அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த சாதிக்காரன் தான் இந்த வேலையை செய்யணும், அதை இழிதொழிலாக ஆக்கி வைத்திருந்தார்கள். நீங்கள் சாதிகளை கட்டமைப்பை உடைத்து தகர்த்து தரைமட்டமாக்கி விட்டீர்கள். கட்சியின் தலைவர் சொல்லுகிறார். நான் சொல்றேன் எல்லாமே கதை கிடையாது, எல்லாம் ரெக்கார்டு இருக்கிறது. பத்திரிகைகளே வரும், தொலைக்காட்சிகளை மீண்டும் வரும், இணையதளத்திலே பேஸ்புக்கிலே வரும். நீங்கள் பார்க்க போகிற செய்திகளை தான் சொல்லுகிறேன். இன்னொரு கட்சியினுடைய தலைவர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், தோழர்களே நீங்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி. நமக்கு முன்னால் இருந்தே கட்சி நடத்துகிறவர், 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்துகிறவர் சொல்லுகிறார், எல்லா ஊர்களிலும் கிளைகள் பரப்பி கட்சியின் தலைவராக பொதுச் செயலாளராக பவனி வந்து கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி. நீங்கள் பயணிக்கிற பாதையிலே நாங்கள் எங்கள் பயணத்தை துவக்க இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய மீடியாவிற்கு பேட்டி கொடுக்கிறார் இன்னொரு கட்சியினுடைய தலைவர். தெருவீதிகளே குப்பை அள்ளி கொண்டே இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து பேசுகிறார். பலரும் கைகோர்க்கிறார்கள் நம்மோடு. ஆனந்த கண்ணீர் வெடித்துக் கொண்டே ஒரு தாய், ஒரு பெண்மணி வந்து சொல்லுகிறார், தம்பி இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. நாம சொன்னோம் அவங்கள்ட்ட, நீங்க சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்துட்டீங்களா, உங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு தண்ணி வந்துருச்சே, வீட்டுல இருந்த பிரிட்ஜ் போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, கிரைண்டர் போச்சு, மிக்சி போச்சு, 2 வீலர் போச்சு, பயன்படுத்துற சோபா போச்சு, கட்டில் போச்சு, மளிகை சாமான் போச்சு, தட்டுமுட்டு சாமான் போச்சு, எல்லாம் போய் நிராதரவாக நிற்கிறீர்களே, எவ்வளவு துன்பப்பட்டிருப்பீர்கள் என்று நாம் சொல்லுகிற பொழுது, நாங்கள் என்னப்பா துன்பப்பட்டோம், நீங்கள் படுகிற அளவிற்கா நாங்கள் பட்டு விட்டோம். எங்கள் வீட்டு வாசலில் கிடக்கிற குப்பைகளை நீக்குவதற்காக எத்தனை சிரமப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு மிடர் டீ போட்டு கொடுப்பதற்கு எனக்கு வசதி இல்லையே என்பதை நினைக்கிற பொழுதுதான் என் நெஞ்சம் வலிக்கிறது என்கிறார் இன்னொரு பெண்மணி. உனக்கு ஒரு மிடர் தண்ணி போட்டு தரணும்னு நினைக்கிறேன், டீ போட்டு தர முடியலையப்பா, என் வீட்டுல அடுப்பு இல்லையே, ஒன்றரை சாப்பாடு வாங்கி சாப்பிடுறேன், டீ போட்டு கொடுக்க வசதி இல்லையே, அதை நினைச்சு நான் வருத்தப்படுகிறேன். சொல்லு, அனைத்துமே முஸ்லீம் அல்லாதவர்கள். நான் சொல்லுகிற யாருமே முஸ்லீம்கள் இல்லை. முஸ்லீம் அல்லாத மக்கள், இதுவரைக்கும் நம்மை பற்றி தவறான பிம்பத்தை தங்கள் உள்ளத்தையே பதிய வைத்திருந்த மக்கள், முஸ்லீம்களோடு நெருங்க மறுத்த மக்கள், முஸ்லீம்கள் என்றால் சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்று உள்ளத்திலே கருதி கொண்டிருந்த மக்கள், அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு ஒரு மிடர் டீ போட்டு தரணும்னு நினைக்கிறப்பா, முடியலையே. நேற்றைக்கு முன்தினம் தஞ்சாவூரில் இருந்து ஒருவர் தொலைபேசியில் அழைக்கிறார். நிறைய தொலைபேசி அழைப்பு. என் வாழ்நாளிலேயே இந்த 10 நாட்களில் நான் பேசிய தொலைபேசி அழைப்புகளை போல இத்தனை ஆண்டுகளில் பேசி இருக்கவே இல்லை. 10 நாள் பேசுறவங்க இரவு பகலான தொலைபேசி, ஒரு கால் நான் மிஸ் பண்ணவும் இல்லை. ஒருவேளை தொழுகையிலே இருக்கிற பொழுது, வேறு ஏதேனும் அத்தியாவசிய தேவைகளில் இருக்கிற பொழுது அடித்திருந்தால் கூட உடனே முடிந்த உடனே அந்த காலை பார்த்து திரும்ப கூப்பிடுறது. இப்படி என் லைஃப்ல அடிச்சது கிடையாது, பேசினது கிடையாது. 10 நாள் தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகள். உதவி கேட்கிறவர்கள், உதவி கொடுக்கிறவர்கள், கொடுக்க முடியாத நிலையிலே தங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறவர்கள். தஞ்சையிலே இருந்து செந்தில்குமார் பேசுகிறேன் என்று ஒரு முதியவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு சொல்லுகிறார், தம்பி உங்களுடைய பணியிலே உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு என்னிடத்திலே இறைவன் பொருளாதார வசதியை தரவில்லை. உங்களோடு சேர்ந்து கொண்டு உடல் உழைப்பை தருவதற்கு என் உடலிலே தெம்பில்லை. ஆனாலும் உங்களுடைய பணிக்கு நான் ஏதேனும் நன்றி செலுத்தி ஆக வேண்டுமே, பிரதி உபகாரம் செய்தாக வேண்டுமே, அதற்காக நன்றி சொல்வதற்காக நான் உங்களை அழைத்தேன். இப்படி நூற்றுக்கணக்கான அழைப்பு. பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள், முதியவர்கள், குழந்தைகள், வியாபாரிகள், அத்தனை பேரிடம் இருந்தும். சென்னையிலே போய் பாருங்கள், கடை வீதியிலே போய் பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில ஒரு முஸ்லீம் நண்பர், ஒரு டிஎன்டிஜே நண்பர் நிற்கிறார். ஒருத்தர் சாமான் வந்திருக்கிறார், கடையில சில்லறை இல்ல, 4 பேர் நிக்கிறாங்க. வந்தவர் பக்கத்துல நிக்கிறவங்கள்ட்ட சில்லறை கேட்கிறார். அண்ணா சில்லறை இருக்கிறா, கொஞ்சம் கொடுங்களேன். 3 பேர்கிட்ட கேட்டார், 3 பேர் இல்லைன்ட்டாங்க. இந்த டிஎன்டிஜே காரரு அவர்கிட்ட இருக்கு, ஆனா கேட்கல, எடுத்து கொடுக்கிறார். ஏன் இருக்குங்க, வாங்கிங்க. சாதாரண செய்திதான்.
ஆனால் அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே இந்த டிஎன்டிஜே காரங்க தாங்க உதவிக்கே பிறந்தவங்க போல இருக்கு. இது சாதாரண செய்தி. ஆனால் எது அவருடைய உள்ளத்தை இப்படி பேச வைத்தது? அவருடைய உள்ளத்தை இப்படி மாற்றியது எது? சின்ன சின்ன காரியங்கள் கூட இன்றைக்கு கவனிக்கப்படுகிறது. அவர்களுடைய உள்ளத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. டிசம்பர் 6 ஒரு முஸ்லிம் அல்லாத மருத்துவர் தன்னுடைய முகநூலிலே எழுதுகிறார், சென்னையினுடைய பார்த்தசாரதி கோவிலுக்குள்ளே பாதிக்கப்பட்ட மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி முஸ்லிம் தோழர்கள் உள்ளே தங்களுடைய உணவு பொட்டலங்களை தூக்கி கொண்டு உள்ளே செல்லுகிறார்கள். அந்த காட்சியை, படத்தை முகநூலிலே பதிவிட்டு விட்டு கீழே எழுதுகிறார், டிசம்பர் 6 இவர்கள் உடைக்க வரவில்லை, உதவ வந்திருக்கிறார்கள். 2 வரி, இந்துத்துவ கொள்கைக்கு சம்மட்டி அடி. 2 வரி. யாரை பார்த்து சொன்னீர்கள்? தீவிரவாதிகளாம், தேசப்பற்று இல்லாதவர்களாம், சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாம், மாட்டுக்கறி தின்கிறவர் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போ என்று சொல்லி எத்தனை பாடுபடுத்தினீர்கள்? சகித்துக் கொண்டோமடா. அதனால் தான் என்னுடைய ஒரு இந்து சகோதரர் தன்னுடைய முகநூலிலே எழுதினான், மாட்டுக்கறி தின்கிறவன் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போ என்று சொன்னார்கள். அதற்கு பெயர் மதவாதம். மலையிலே மாட்டிக்கொண்டவன் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வா என்றார்கள். அதற்கு பெயர் மனிதநேயம். நாங்க சொல்லல, நான் சொல்றேன், திரும்ப திரும்ப நான் பதிவு வைக்கிறேன். ஏன் தெரியுமா? அவனோரா எழுதிக்குவானியா, அனைத்திற்கும் ரெக்கார்டு இருக்கிறது. யார் சொன்னார் என்ற செய்தி உட்பட, அவருடைய முகவரி உட்பட அத்தனையும் இருக்கிறது. ஏதோ நாமே நமக்கு நாமே பெருமை அடிக்கிறோம், விளம்பரப்படுத்திக் கொள்கிறோம் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. அதற்காக சொல்லுகிறேன். இன்னொருவர் சொல்லுகிறார், தீவிரவாதிகளா? ஆமாம், இவர் காட்டாற்று வெள்ளத்திற்குள்ளே எப்படி உள்ளே இருக்கிறார்? ஏன் தீவிரவாதிகள்? காவல்துறையும் ராணுவமும் தீவிரவாதிகள் தான். கீழே எழுதுகிறான், ஏன் தீவிரவாதிகள்? காவல்துறையும் ராணுவமும் அடித்து செல்லுகிற காட்டாற்று வெள்ளத்திற்குள்ளே எப்படி உள்ளே நுழைந்து மாட்டியிருக்கிறவர்களை காப்பாற்றி வருவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற தருணத்திலே அவர்களுடைய கண்களில் மண்ணை தூவிவிட்டு பின்வழியாக உள்ளே நுழைந்து உள்ளே மாட்டியிருந்த முதியவர்களையும் குழந்தைகளையும் தீவிரமாக காப்பாற்றி கொண்டு வந்தார்களே. நான் சொல்லுகிறேன், இவர்கள் தீவிரவாதிகள் தான். உண்ண உணவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலே இருந்து குரல் கிடைத்து கேட்ட பொழுது உள்ளுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது அத்தனை தீவிரமாக களப்பணியாற்றி சட்டியாக தேக்சாவாக உணவுகளை தங்கள் தோள்களில் சுமந்து தீவிரமாக கொண்டு போய் உணவு கொடுத்தார்களே. நான் சொல்லுகிறேன், இவர்கள் தீவிரவாதிகள் தான். என்ன வார்த்தை! நினைத்து பார்க்க முடியல. ஒரு நெகிழ்ச்சி. பேசுகிறேன் என்று சொன்னால் உள்ளத்திலே நெகிழ்ச்சியோடு நெகிழ்ந்து போய், என்னுடைய இந்து சமுதாய மக்கள் எத்தனை வெள்ளந்தியான மக்கள் என்பதை இந்த பணியிலே நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்களை பற்றிய தவறான பிம்பம் அவர்களுக்கு பதிவு வைக்கப்பட்டது. நம்பிவிட்டார்கள். நேருக்கு நேராக பார்க்கிற வாய்ப்பில்லை. கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு எங்களை புரிந்து கொள்வதற்குரிய சாத்தியக்கூறு குறைவாக இருந்தது. தூரத்திலே பேசப்படுகிற, மீடியாக்களில் சொல்லப்படுகிற 4 பேர் தங்களுடைய கூட்டங்களிலே பரப்புகிற செய்திகளை கேட்டுவிட்டு எங்களை பற்றி தப்பான முடிவிற்கு வந்திருந்தார்கள். அவை அனைத்தையும் நாங்கள் யார் என்பதை 10 நாட்கள் பெய்த மழையிலே செய்த பணியின் வழியாக, உழைப்பின் வழியாக, தியாகத்தின் வழியாக எங்களுக்கும் எங்களுடைய இந்து சகோதர தொப்புள் கொடி உறவுகளுக்கும் இடையிலே உண்டான இணக்கத்தை, நெருக்கத்தை இறைவன் நிரூபித்து விட்டார் இன்றைக்கு உலகத்திற்கு. ஒருவர் பேட்டி எடுக்கிறார். தெருக்களிலே சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்மணி இடத்திலே போய் பேட்டி கேட்கிறார் பத்திரிகையாளர் ஒருவர். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது, முஸ்லிம் பேட்டி எடுக்கிறார், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது தமிழகத்திலே இன்னும் மனிதநேயம் மிச்சம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியலையா? அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த பெண்மணி பதில் சொல்லுகிறார், மிச்சம் எங்கே இருக்கிறது? மொத்தமும் உங்களிடம் தானே இருக்கிறது.
மிச்சம் எங்கே இருக்கிறது? மொத்தமும் உங்களிடம் தானே இருக்கிறது. எப்படி அவர்கள் உள்ளத்திலே நம்மை பற்றி, நம்முடைய பணியை பற்றி எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். ஒரு சகோதரி நேற்றைக்கு சொல்லுகிறார், முதல் நாளிலிருந்து எந்த இரவிலே மழை பெய்ததோ அந்த இரவிற்கு பிறகு வந்த முதல் நாளில் இருந்து எங்கள் பகுதிகளை 100% கவனித்துக் கொண்டவர்கள் முஸ்லிம்கள், பாய்மார்கள். எங்களுடைய தேவை அறிந்து உணவை உதவினார்கள். எதுவெல்லாம் தேவை அனைத்தையும் கொடுத்தார்கள். முதலிலே மீட்பு பணி தேவை, எங்களை மீட்டெடுத்தார்கள். வயிற்று பசிக்கு உணவு தேவை, உடனே உணவு கொடுத்தார்கள். கொசுக்கடியிலே சிரமப்பட்ட பொழுது கொசுவத்தி கொடுத்தார்கள். கரண்ட் இல்லை என்று இருட்டிலே இருந்த போது மெழுகுவர்த்தி கொடுத்தார்கள். பெண்களுக்கு தேவையான நாப்கின் உபகரணங்களை கொடுத்தார்கள். இப்படி ஒவ்வொன்றாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை பற்றி நான் எப்படியோ நினைத்திருந்தேன். இப்பொழுது நான் நினைக்கிறேன், நானும் முஸ்லிம் ஆகிவிட்டால் என்ன என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். பல்லாயிரம் பேருடைய உள்ளத்திலே தேங்கி கிடக்கிற செய்தி துளி ஒரு சோற்று பதமாக பேசுகிறார். உங்க செய்யற வேலையை பார்த்தா ஏன் இது இவர்களால் மட்டுமே முடிகிற, வேற யாருக்கும் முடியல. வேற யாரும் இந்த அளவுக்கு களத்தில் இல்லை. ஏன் அரசாங்கம் கூட இந்த அளவிற்கு எங்களிடத்திலே நெருங்கி வந்து எந்த வேலைகளையும் செய்யவில்லை, எங்களை கவனித்துக் கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை, தம்மை பெற்ற பெற்றோரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதை போல பாதிக்கப்பட்ட எங்களை கொண்டாடி இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற நினைப்பு இப்படியெல்லாம் அவர்களை பேச வைக்கிறது. வெளிநாடுகளில் உள்ள நிலவரம் தெரியுமா? ஒரு வசூலுக்கு போனா இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு தேவைகளுக்காக மக்களிடத்திலே வசூலுக்கு செல்வார்கள். வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே, குவைத்திலே, துபாயிலே, பஹ்ரைனிலே, சவுதியிலே முஸ்லிம் அல்லாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய அலுவலகத்தை தேடி வந்து அவரிடத்தில் தேடி போகல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கல, அலுவலகத்திற்கு தேடி வந்து பணத்தை, தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறார்கள், பாய் நீங்க தான் பாய் எங்க தெருவை சுத்தப்படுத்துறீங்க, பாய் உங்க ஆட்கள்லாம் எங்க அப்பாவுக்கு சோறு போட்டீங்க, பாய் உங்க ஆட்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த என் மனைவியை காப்பாத்தி கூட்டிட்டு போய் நிவாரண முகாமில தங்க வச்சிருக்கிறீங்க, இந்தாங்க புடிங்க. புடிங்கன்னு சொல்றது எங்களுக்கு அல்ல, இந்த நிவாரணத்திற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான தொகையை பிடியுங்கள். மொத்த உலகத்திலே எங்கெல்லாம் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறார்களோ எல்லா இடங்களையும் வியாபித்திருக்கிறது இந்த சிந்தனை. இவர்களை விட்டால் ஆள் இல்லை. இன்னும் பல பேர் சொல்லுகிறார்கள், முதல் 3 நாட்கள் மூச்சு திணறி கொண்டிருந்தோம், வழி இல்லாமல் இருந்தோம், கட்டிலுக்கு மேலே ஏறி அமர்ந்திருந்தோம், பீரோலுக்கு மேலே தொத்திக் கொண்டிருந்தோம், ஒரு மீட்டர் தண்ணீருக்கு வழி இல்லை குடிப்பதற்கு. பனைமரம் உயரத்திற்கு தண்ணீர் கிடக்கிறது, ஆனால் குடிப்பதற்கு ஒரு மீட்டர் நீர் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் நீர் கொடுக்காமல் இருந்தால் எங்களில் எத்தனையோ பேர் செத்து போயிருப்பார்கள். எங்கள் உயிரை காப்பாற்றிய தெய்வங்கள் என்று சொல்லக்கூடாது, அது தவறு, பாவம். ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் உயிரை காத்த தெய்வங்கள் என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். துவக்கத்திலே சொன்னேனே, 80 வயது முதியவர் அலுவலகத்துக்குள்ள வந்தவுடனே என்ன செஞ்சார் தெரியுமா? வெறுமனே அழுதுட்டு மட்டும் போகல. அவர் வயது 80, என் வயது 35. வந்தவர் இவர்தான் தலைவர் என்று அறிமுகமான உடனே கைகளை பற்றினார், சிறிது நேரம் அழுதார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, என் கால்களில் விழுந்து விட்டார். இஸ்லாத்தின் பார்வையில் பெரும் பாவம். கால்களில் விழுவதை எந்த முஸ்லிமும் ஏற்க மாட்டான். நாம் பதறி துடித்து, ஐயா என்ன காரியம் பண்றீங்க, இறைவனுக்கு முன்னால் சிரம்பணிய வேண்டிய இந்த சிரசை உங்களை போன்ற ஒரு மனிதனின் கால்களில் கொண்டு போய் வைப்பதா என்று அவரை அமர வைத்து புரிய வைத்து தாவா செய்தோம். அது தனி. ஒரு 80 வயது முதியவரை, அதுவும் ஏதோ பிச்சைக்காரர் இல்ல, விவரம் தெரியாதவர் இல்ல, யார் காலில் விழுந்தாலும் ஏதாவது உதவி கிடைக்குமா என்று கேட்டு வருகிறவர்கள் இல்லை. உளவுத்துறையினுடைய அதிகாரியாக பணியாற்றியவர், தெளிவான சிந்தனையோடு இருக்கிறவர். அப்படிப்பட்ட முதியவர் ஒரு சிறுவனின் காலிலே வந்து விழுகிற அளவிற்கு அவருடைய உள்ளத்தை தைத்தது எது? தவறு என்பது வேறு, ஆனால் விழ வைத்தது அவ்வளவு. ஏன் இன்றைக்கு சென்னையில
டிஎன்டிஜே உடைய டி ஷர்ட்டுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கண்ணியத்தை வார்த்தையில சொல்லவே முடியாது. தெருக்களிலே நடந்து செல்கிற பொழுது இருக்கிற மக்களிலே கணிசமான மக்கள் டி ஷர்ட்டை போட்டுட்டு போனா பாய் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் பாய். காவல்துறை அதிகாரிகள் கேட்கிறார்கள், ஏன் பார்க்கிறார்கள். இவன மாதிரி எவனும் செய்யல. இவன் அல்லவா உண்மையான ஹீரோ. அவர்கள் மனதிலே திரைப்படங்களிலே பார்த்து பார்த்து பழகி போன ஹீரோக்கள் எல்லாம் பொய்யாகி போனார்கள். எந்த அளவுக்கு பொய்யாகி போனார்கள்? முதல் மழை பொழிகிறது, முதல் மழைக்கு பிறகு பலரும் உதவி செய்கிறார்கள். இரண்டாம் மழைக்கு முன்பதாக பலரும் உதவுகிறார்கள். நடிகர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் பேட்டி கொடுக்கிறார், மழைக்கு உதவுறதுக்கெல்லாம் எங்களுக்கு சங்கம் கிடையாது. யாரை ஹீரோன்னு நினைச்சானோ, எவன் திரையில வாரி வாரி கொடுத்தானோ, யாருக்காக வேண்டி பாலாபிஷேகம் செஞ்சானோ, அந்த ஹீரோக்களுடைய அமைப்பு சொல்கிறது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் நாங்க உதவி செய்ய முடியாது. பின்னாடி 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா அது வேற செய்தி. எல்லாரும் தூக்கி போட்டு மீச்சு பண்ண போல இருக்கு. ஏன்னா கேடு கட்டத்தனமா பேசி பேருமே ஒதுங்கி கொள்கிற பொழுது நிஜமான ஹீரோவா கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறான். அவனே ஏழைகள் இருக்கிறான், ஏழ்மையில் இருக்கிறான். ஆனால் ஊருக்கு வாரி கொடுக்கிறானே, பார்த்தவுடனே இவன் அல்லவா ஹீரோ, இவனோடு நான் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேனே. எத்தனை அதிகாரிகள் பேஸ்புக்ல பார்த்திருப்பியே. ஒருவர் வருகிறார், வேலையை முடிச்சிட்டு கிளீனிங் ஒர்க் முடிச்சிட்டு சாக்கடை குப்பை கூட எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு அழுக்கு சட்டையோடு டி ஷர்ட்டோடு பாலத்தில் ஏறி வந்துகிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு அதிகாரி நிற்கிறார். உடனே வண்டியை நிறுத்தி, தம்பி உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும், ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு கேட்கிறார். அப்ப நம்ம சௌரு சொல்றாரு, சார் சட்டெல்லாம் ரொம்ப சாக்கடையா இருக்குது, நாறுது, அழுக்கா இருக்குது, நான் வேணா வேற சட்டை வச்சிருக்கேன் கவருக்குள்ள, மாத்திட்டு வந்துருட்டா. அந்த அதிகாரி சொல்லுகிறார், தம்பி அந்த கரைதான் எனக்கு பிடித்திருக்கிறது, கரையோடே நான் போட்டோ எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று அந்த கரை வடிந்த சட்டையை கோர்த்து அடைத்து பிடித்து அவரோடு ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். அதை தன்னுடைய முகநூலிலே பதிவிட்டு நான் நிஜமான ஹீரோவோடு புகைப்படம் எடுத்திருக்கிறேன் என்று உலகத்திற்கு பரப்பி தருகிறார். என்னங்கிறியே சொல்லவே முடியாது. இதெல்லாம் துளி அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். ஒரு வார காலம் 10 நாள் காலம் சென்னையில் இருந்து பாதிக்கப்பட்ட ஊர்களில் இருந்து அதை கண்ணுக்கு கண்ணாக நேரில் அனுபவித்தவர்கள் மட்டுமே உணர முடியுமே தவிர வேற யாராலும் உணர முடியாது. நான் என்னத்தை சொன்னாலும் செய்தியாகத்தான் உங்களுக்கு தெரியும். இன்னொருவர் சொல்லுகிறார், டிசம்பர் 6 தினத்திலே ஒரு இந்து மதத்தினுடைய சகோதரர் கும்பலாக கூட்டமாக நிற்கிறார்கள். பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே உணவு பட்டல விநியோகம், ஒரு புறத்திலே தண்ணீர் பாக்கெட்டுகள் விநியோகம், ஒரு புறத்திலே குப்பை அள்ளுகிற வேலை என்று பரபரப்பாக நம்முடைய தோழர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியிலே போய் பகுதி மக்களிடத்திலே இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சில பேர் அவர்களிடத்திலே பேட்டி எடுக்கிறார்கள். பேட்டி எடுக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேதி டிசம்பர் மாதம் 6ஆம் நாள், தோழர்களை குறித்துக் கொள்ளுங்கள், இனி ஒரு பாபர் மசூதியை எவனையும் இடிக்க விட மாட்டோம். ஏனென்றால் மழை காலத்தில் நாங்கள் தங்குவதற்கு அதுதான் எங்களுக்கு தங்குமிடமாக இருக்கிறது. எங்கே தங்க வைத்தார்கள்? எந்த வழிபாட்டு தலத்திலே தங்க வைத்தார்கள்? வந்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு சொல்லுகிறார். பாபர் மசூதியை இனிமேல் இடிக்க எவனாவது வரட்டும். இடிப்பது என்ன, இடிக்கப்பட்ட இடத்திலே நாங்களே கட்டித் தருவோம் என்று அந்த தோழர் சொல்லுகிறார். இடிச்சவன் இடிச்சுட்டான், போனதை விடுங்க, நாங்க அந்த இடத்துல மசூதியை கட்டுவோம். மசூதிகள் என்பது தீண்டாமைக்குரிய இடம் அல்ல. மசூதிகள் என்பது மக்களுக்கு துன்பம் தருகிற இடம் அல்ல. மசூதிகள் என்பது தீவிரவாதிகளின் புகலிடம் அல்ல. மசூதிகள் தான் மக்களை காக்கும் கழகங்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எனவே அதை கட்டித்தருகிற பொறுப்பு எங்களை சார்ந்தது என்று உணர்ச்சி பொங்க பேசுகிறார். இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா என்ன, இப்படி எல்லாம் பேசுறாங்களா, என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னால் பின்னணி என்ன, ஏதோ லேஸ் மாசம் செஞ்சதுக்கா இருக்குமா? இதெல்லாம் எல்லாரும் தானே செஞ்சாங்க. எந்த கட்சி எடுத்தாலும் கொஞ்சம் செஞ்சுதா இல்லையா? தன்னார்வ தொண்டர்கள் பல பேர் செஞ்சாங்கல்ல.
நாங்க செய்யற நீங்க செய்யற பல பேர் களத்துல நின்னாங்கல்ல. யாருக்கு இப்படிப்பட்ட பாராட்டு, இப்படிப்பட்ட நற்சான்று எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது சொல்ல சொல்லுங்கள். மீடியாக்களால் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு இறைவனின் கிருபையினால் எந்த மீடியாவை எடுத்தாலும் முஸ்லிம்களின் தியாகத்தை மறைக்க முடியாத அளவிற்கு வெளியிலே வந்து கொண்டே இருக்கிறது. பாலிமர் தொலைக்காட்சியிலே 3 நிமிட குறும்படமாக வெளியிட்டார்கள். புதிய தலைமுறையிலே கவர் ஸ்டோரியாக தயாரித்தார்கள். தொலைக்காட்சிகள் முழுவதும் ஏன் எந்த ஆங்கிள் இருந்து போட்டோ பிடிச்சாலும் பாதிக்கப்பட்ட இடத்தை அதுல ஒயிட் டி-ஷர்ட் 2 பேர் மாட்டிடுறானே, அவனை தவிர்த்துட்டு முடியலையே. எங்க எடுத்தாலும் 2 பேர் நிக்கிறான். தெருவுக்குள்ள எடுத்து அணிக்கிறான், ரோட்ல எடுத்து அணிக்கிறான், சந்துக்குள்ள எடுத்து அணிக்கிறான், மாடி எடுத்து அணிக்கிறான், எங்க பார்த்தாலும் நிக்கிறான். போட்டோவில் ஒரு தெருவிலே பாதிக்கப்பட்ட பகுதியிலே புகைப்படம் எடுக்க நினைத்தால் அவன் தவிர்க்க நினைத்தாலும் தவிர்க்க முடியாத நிலையிலே இந்த ஒயிட் டி-ஷர்ட் மாற்றிக்கொள்கிறது. வேறு வழி இல்லை, இவர்களை இதற்கு மேல் மறைக்க முடியாது என்று சொல்லி அவர்களே முன்வந்து வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள். பல மீடியாக்கள் பேச துவங்கிவிட்டது. அற்புதமாக கிளப்படி ஆற்றுகிறார்கள் என்று பத்திரிகைகள் எழுத துவங்கி இருக்கிறார்கள். அதுவும் வேற வழி இல்லாம. ஏன் வழி இல்ல? இதே மாதிரி வேலைகள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம். இப்போ ஒன்றும் புதுசு இல்லை. தானே புயல் வந்த பொழுது செய்தோம், சுனாமி புயல் எடுத்த பொழுது செய்தோம், அந்த நேரத்தில் எல்லாம் செய்தோம். அதையெல்லாம் மறைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அதை மறைக்க முடியாத அளவிற்கு சோசியல் மீடியாக்கள், சமூக வலைதளங்கள், பேஸ்புக்குகள், ட்விட்டர்கள் மக்கள் மன்றத்திலே செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற காரணத்தினால் மக்கள் நம் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். எல்லாருக்கும் ஒரு செய்தி தெரியுது, ஆனால் டிவியில வர மாட்டேங்குதுன்னா டவுட் வருமா இல்லையா? பார்த்தாங்க, மக்கள் நம்மளை சந்தேகப்பட்டுருவாங்க, அதனால செய்தியை போடு, வேற வழி இல்லை. காலகாலமாக முஸ்லிம் சமுதாயம் இப்படி தங்கியிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பது இப்பொழுதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழகத்திலே வாழ்கிற முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இப்பொழுதுதான் தெரிகிற வகையிலே அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ரிசல்ட் தான் இது. இது சாதாரணமாக கிடைத்ததில்லை. இதற்கு பின்னால் ஒரு பேர் உழைப்பு, பெரும் தியாகம், முஸ்லிம் சமூக தொண்டர்களுடைய உழைப்பு, கடுமையான உழைப்பு. முதல் நாளிலே நம்முடைய மாநில நிர்வாக குழு அன்றைக்கு கூடியது. இரவு மழை பொழிகிறது, காலையில் கூடுகிறது, என்ன செய்வது? மழை அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக மக்களுக்கு பேர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்னவெல்லாம் செய்வது? உடனடியாக அதிகாலையிலே வந்து திட்டம் தீட்டுகிறோம். முதல் நாளிலே சென்னையிலே மட்டும் 750 பேரை களத்திலே இருக்குகிறோம். எப்படிப்பட்ட நிலை? அதை பார்த்துத்தான் ஒருவர் எழுதுகிறார், இவர்களுடைய திட்டமிடுதலை முதலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் எப்படி பிளான் பண்ணா? ஏன் அன்றைக்கு சென்னையில பல இடங்கள்ல நெட்வொர்க்கே இல்லை, ஆனா டிஎன்டிஜே ஒர்க் மட்டும் எப்படி நடந்துச்சு? தொலைபேசியில் தொடர்பு கொண்டா முதல் நாள் தமிழ்நாட்டில் இருந்து அடிக்கிறான், எல்லா செல்போன் டவரும் காலி. 1-2 இடத்துல மட்டும்தான் மிச்சம். மண்ணடியில் இருந்துச்சு, பாரிஸ்ல இருந்துச்சு, சென்ட்ரல்ல இருந்துச்சு, ஒரு 4-5 இடத்துல போன் எடுத்துச்சே தவிர மொத்த சென்னையுமே நெட்வொர்க் கிளாஸ். ஒரு பக்கம் இல்லை, எல்லாம் காலி. எங்கேயும் போன் அடிக்க முடியாது, போன் எடுக்காது. அனைத்து நெட்வொர்க்குகளும் செயலிழந்து கிடக்கிற நேரத்தில் இவர்களால் எப்படி நெட்வொர்க்கை உண்டாக்கி செயல்பட முடிந்தது? ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். செயல்பட்டோம். 750 பேர் முதல் நாள் கூடிக்கொண்டே சென்றது. பிறகு 3000 பேரை இறக்கிறோம், பிறகு 5000 பேரை இறக்கிறோம். இப்படியாக களப்பணி ஆற்றுவதற்கு மாத்திரம் ஏறத்தாழ தௌஹீத் ஜமாத்துடைய தொண்டர்களை சென்னையில் 30,000 பேரை இறைவனின் கிருபையினால் களத்திலே இறக்கிவிட்டோம். பெருமைக்கு சொல்லவில்லை, எல்லா புகழும் இறைவனுக்குரியது. நாங்கள் எந்த வேலையும் செய்து சாதித்து விட்டதாக ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டோம். எங்களை வைத்து எங்கள் இறைவன் அற்புதமான காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது, அதுல மாற்று கருத்தில்லை. ஆனால் செய்தது என்ன, நடந்தது என்ன, உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் சொல்லுகிறோம். 30,000 தொண்டர்கள் களத்திலே நின்றார்கள். எப்படிப்பட்ட களப்பணி தெரியுமா? முதல் நாள் மீட்பு பணி சவாலான பணி. தண்ணி அடிச்சு ஓடிட்டு இருக்கு,
வீடுகளை இழுத்து செல்கிறது, வீடுகளை இழுத்து செல்கிறது. அங்க போய் நான் எழுத்து நின்று ஃபைட் பண்ண முடியுமா? தண்ணியோடு எப்படி காப்பாத்தி ஆகணும்? உள்ளுக்குள்ள பல பேர் மாட்டி இருக்கிறாங்க. என்ன செய்வது? ஹெலிகாப்டர்களில் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்ற நிலை முதல் நாளில் இருக்கிறது. தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. அங்கே இத்தனை பேர், இங்கே இத்தனை பேர், இங்கே இத்தனை பேர், போங்க போங்க போங்க, போன் வருது. போகிற இடமெல்லாம் உள்ளே நுழைய முடியல. இன்னும் சொல்ல போனால் எல்லா இடங்களிலும் போலீஸ் பந்தோபஸ்து. நாங்க போனாலும் போக கூடாது, நில்லு. நீ போய் உள்ள போய் செத்துட்டா அங்க பார் போலீஸ் காட்டுகிறார், அங்க பார் மிலிட்டரிய பார் நிக்குதா, மிலிட்டரியே நிக்குது. நீ போய் திரும்ப ஒண்ணு கூட்டிட்டு வர்றதுக்கு நாங்க வரணுமா? செத்த பிறகு உன் சடலத்தை எடுக்கிறதுக்கு ஒழுங்கா மரியாதை வெளியே போ. சைதாப்பேட்டைக்கு போகிறோம், கோட்டூர்புரத்துக்கு போகிறோம், உள்ளே போவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை, எவனும் போகலாம் என்றார். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. உள்ள இருக்கிறாங்களே, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்களே, என்ன மாதிரி செய்யணுமே? ஏவா முடிஞ்சதை செய்யறேன், முடியாட்டி நானும் சாவறையா. என் தோழர்கள் சொன்னார்கள், இயன்றவரை நான் செய்கிறேன், இயலாவிட்டால் இறைவனின் பாடு, முயற்சி எடுத்து பார்க்கிறேன். போலீஸ்காரங்க வெளியே மறிச்சுட்டு நிக்கிறாங்க. ஏரியா லோக்கல் ஏரியாக்காரர் வந்தாரு. அவர்கிட்ட நம்மால் கேட்டான், வேற ரூட் இருக்குதா? பின்னாடி ஓடி போலாம் போ. போலீஸ் கண்ணில மண்ணை தூவிட்டு ரூட்டை பின்னாடி விடு போட்டு பின்னாடி விடு இருந்து எந்த போலீஸ் உள்ள போனா ஒன்ன தூக்குறதுக்கு ஆள் வேணும் சொன்னார்களோ அந்த போலீஸுக்கு முன்னிலையிலே 7 பேரை கொண்டு வந்து நிறுத்தினோம். அதுக்கப்புறம் ஒன்னும் பேசல. படகுக்காக எல்லா பக்கத்திலையும் அலைஞ்சோம். அதிகபட்சமா 5 படகு கிடைச்சது. படகுகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டோம். படகு பத்தவில்லை, என்ன செய்வது யோசித்தோம். ரப்பர் போட்டு காத்து ஊதி ஏறி உட்காருங்க, பிள்ளைங்க பலூன் விளையாடுமே, பெரிய பலூனு வாங்கு, கடையில போய் ஸ்டேஷனரி கடையில போய் வாங்கு, ஊதி ஏறி உட்கார்ந்து பயணம் பண்ணு. ஒவ்வொருத்தரையும் தூக்கிட்டு வா, வெயிட்ட கூட்ட முடியாது, பரவாயில்ல, கிடைச்சவன தூக்கிட்டு வா. அதை அள்ளி விட்டோம். டயர் எடுத்துட்டு வா, வெளியூர்ல இருந்து லாரி டயரு, பஸ் டயரு தூக்கிட்டு வா, காத்த ஏத்து, ஏறி போ, சவாரி பண்ணு. உள்ள கிடக்கிறவன் ஏறி உட்காரவை, நீந்திக்கிட்டாவது இருப்பான் போ. அதுவும் காலி, இன்னும் பத்தல. பக்கத்துல 2-3 சிண்டெக்ஸ் டேங்க் எடு, பெரிய அறுவாள் எடுத்து வச்சு கிரு அறுத்து 2 பிறந்தா 2 போட் ரெடி. ஏறி உட்கார்ந்த போ, ஆளை தூக்கு போ. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள், எல்லா வகையிலும் செய் போ. நினைச்சு பார்த்தாலே எனக்கு புல்லரிக்குது தோழர்களே. நம்முடைய தோழருடைய பணி, சகோதரனுடைய பணி, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே கொடுத்திருந்த தைரியம் என்ன வந்து விட போகிறது? வாழ்வு அல்லது மரணம் என்றாவது மரணிக்கத்தானே போகிறோம். ஒரு உயிரை காப்பாற்றி விட்டு நம்முடைய மரணம் நேர்ந்தால் அதற்காக நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே கூலியை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அசட்டு தைரியத்தோடு, அசட்டு துணிச்சலோடு அத்தனை பேரும் களத்திலே இறங்கினோம். மீட்பு பணி முடிந்தவரை களப்பணி ஆற்றினோம். ஆனாலும் அது முழுமையல்ல, தெரியும் எங்களுக்கு. இன்னும் செஞ்சிருக்கணும். நிறைய போட்டு கிடைத்திருந்தால், நிறைய உதவி கிடைத்திருந்தால், அரசாங்கத்தின் சார்பில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைத்திருந்தால் இன்னும் பல பேரை மரணிக்கிற நிலையிலிருந்து காப்பாற்றுகிற வாய்ப்பை இறைவன் கொடுத்திருப்பான். மரணத்திலிருந்து காக்க முடியாது, ஆனாலும் காப்பாற்றுகிற வாய்ப்பை பெற்றிருக்க முடியும். ஏதோ செய்தோம். மீட்பு பணி முடிந்தது. தண்ணீர் இறங்குகிறது. உணவுக்கு வழி இல்ல, பத்த வைக்கிறதுக்கு அடுப்பு இல்ல, சமைக்கிறதுக்கு சாமா இல்ல, அனைவரும் பட்டினி. எல்லா கிளைகளையும் சோறாக்கு, என்ன முடியுமா ஆக்கு. சென்னையில் இருக்க அத்தனை கிளையும் சோறு, எங்க எல்லாம் பாதிக்கப்படலையோ எல்லா இடத்துலயும் ஆக்கு. சட்டியை கொண்டு இறக்கி வச்சு அடுப்பை பத்த வச்சு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் இந்து பத்திரிகையிலே 1916ஆம் ஆண்டு சென்னையிலே நிகழ்ந்த இதே போன்ற ஒரு பேரழிவை குறித்து சுதேசமித்திரன் பத்திரிகையில் வந்த செய்தியை இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஒரு முஸ்லிம் ஹாஜியாருடைய பெயரை சொல்லி அவர் முத்தியால்பேட்டையிலே இருந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அடுப்பை பற்ற வைத்து உணவளித்தார் என்று சொன்னார்கள். இறைவனின் கிருபையினால் அன்றைக்கு பற்ற வைக்கப்பட்ட அடுப்பு இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்களால் அணைக்கப்படாமல் இருக்கிறது. எல்லாம் கொடு, சோற கொடு, விளம்பரத்துக்கு ஆள் இல்லையே கேட்டார்கள் தோழர்கள். நீங்க இவ்வளவு சோறாக்க சொல்றிய, சோறாக்கிறக்கே அத்தனை பேருடைய உழைப்பு போயிருது, பத்த மாட்டேங்குதே, எப்படி தூக்கிட்டு போறது, விநியோகம் பண்றது?
முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கவலைப்படாத, நமக்கு என்ன சென்னையில் மட்டுமா கிளைகள் இருக்கிறது? மொத்த தமிழகத்திலும் தன் உயிர் கொடுப்பதற்காக லட்ச தொண்டர்கள் இருக்கிறார்கள். உடனடியாக தோழர்களே, சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத்துடைய உறுப்பினர்களே, சென்னையை நோக்கி, கடலூரை நோக்கி புறப்பட்டு வாருங்கள் என்று ஜமாத்தின் சார்பிலே ஒரே அறிவிப்பு. அப்பொழுது வந்து குழுமியதுதான் சாரை சாரையாக 30,000 பேரை களத்திலே இறக்கினோம். 1000, 1500, 2000, 3000 இருந்தது. ஒத்த அறிவிப்பு. எத்தனை நாள் இடைவெளி? இறங்கி வர்றாம்னா இங்க இருந்து ஒரு வேலைக்கு போறோம், 2 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம். வீட்டுல ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வரணும்ல. நினைக்கிற பொழுது என் கண்கள் கலங்குகிறது. யாரெல்லாம் வந்தார்கள் தெரியுமா? பெரிய பெரிய பட்டதாரிகள், ஒரு மாதத்திற்கு பல லட்சங்களை சம்பாதிக்கிற தொழில் அதிபர்கள், இன்ஜினியர்கள். நான் செல்லுகிறேன், மூளையை தூக்கி கொண்டு, தோளிலே தூக்கி கொண்டு பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு முன்னால் ஒருவர் செல்லுகிறார், என்னுடைய சுமையை இன்னொருவர் கைகளில் மாற்றுகிறார். முன்னாடி போறவரு ரொம்ப நேரமா தூக்கிட்டு போறாரு, அவருடைய சுமையை வாங்கலாமே அப்படின்னு நான் முன்னாடி போய் அவர் சுமையை தோல்ல வாங்குறேன். மூஞ்ச பார்த்தா ஏராளமான பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்து, ஏராளமான வீடு வாசல்களை கட்டி கொடுத்து, பெரிய அளவிலே பிரபலமான ஒரு இன்ஜினியர் தன்னுடைய தோளிலே அந்த சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார். எல்லா பாயும் அப்படித்தான் நடங்க. அவர் எல்லா பாயும் அப்படித்தான், பாயினாலே அப்படித்தாங்க நடங்க. இந்த பாய் நடக்கும்போது இந்த பாய் நடக்க மாட்டாரா? நடங்க. அவர்களுக்காவது 10 நாளிலே 1 மாதம் கூட தாக்கு பிடிக்கும். என் சகோதரன் ஒருவன் சொல்லுகிறான், அழைப்பு கொடுத்தீர்கள், உள்ளவெல்லாம் அங்குதான் எனக்கு கிடந்தது, சென்னைக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். அழைப்பு கிடைத்தது. நான் ஒரு பெயிண்டர், என்னுடைய குடும்பம் அன்றன்றைக்கு உழைத்து சம்பாதித்து தான் எங்கள் வீட்டிலே அடுப்பு எரியும், எந்த சேமிப்பும் கிடையாது. மதிய நேரத்திலே, மதிய உணவுக்கு பிறகு என்னுடைய கிளையிலிருந்து தகவல் வருகிறது, சென்னைக்கு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று செய்தி கிடைத்தது. செய்தி வந்த உடனே மட்டையை தூக்கி, பிரஷை தூக்கி கீழே வச்சேன், பெயிண்ட் டப்பாவை மூடுன, வீட்டுக்குள்ள தூக்கி வச்சேன், ஓனரை போய் சந்திச்சேன், பெயிண்ட் அடிக்கிற வீட்டுக்காரரை போய் பார்த்தேன். ஐயா, சென்னையில பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நான் மீட்பு பணிக்காக செல்லுகிறேன், அரை நாள் வேலை பார்த்திருக்கிறேன், விருப்பம் இருந்தால் சம்பளம் கொடுங்கள், இல்லை என்றால் அதையும் நான் இறைவனுக்காக தியாகம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நிமிடத்திலே நான் வண்டி ஏறுவேன் என்று சொன்னான் என்னுடைய சகோதரர். அதாவது பெயிண்ட் திரும்ப 4 நாள் கழிச்சு வந்து அடிச்சுக்கலாம், ஒன்னும் கெட்டு போற சாமா இல்ல. இன்னொருவர் சொல்லுகிறார், நான் புரோட்டா கடை வச்சிருக்கிறேன், மாவு பிணைந்து கொண்டிருந்தேன், புரோட்டாவிற்காக மாவு பிசைந்து கொண்டிருந்தேன். 5 கிலோ மாவு அள்ளி ஊத்தி தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது மாலை நேரத்திலே 6 மணிக்கு மேலே எனக்கு செய்தி கிடைக்கிறது, சென்னைக்கு செல்ல வேண்டும், ஆட்கள் தேவையாம், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தகவல் கிடைத்தது. அந்த மாவை அப்படியே தூக்கி ஓரங்கட்டின, சட்டை தூக்கி மாட்டின, கையை கழுவின, வண்டி ஏறி வந்து விட்டேன். என்ன நாற்றம் எடுத்து கிடக்கிறதோ தெரியவில்லை. மாவை பத்தி சொல்ற, புரோட்டா கடையில மாவு பிணைகிறவரு, பெயிண்ட் அடிக்கிறவரு, டீ ஆத்துறவரு, அன்றாட காட்சிகளுடைய உழைப்பு எத்தனை நாள், எவ்வளவு நாளுக்கு இருக்க முடியும் என்று கேட்கிறோம். தலைமை எத்தனை நாள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடுகிறதோ அத்தனை நாட்களுக்கு நாங்கள் இருக்க தயார். ஊருக்கு என்ன பண்ணிருக்கிய, ஏதோ ஒரு வகையில அங்க நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, எப்படியோ பாடு கழிஞ்சிரும் பாய், இங்கதான் பாய் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஊருக்கு என்ன பண்ணிருக்கிய, ஏதோ ஒரு வகையில அங்க நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, எப்படியோ பாடு கழிஞ்சிரும் பாய், இங்கதான் பாய் நம்ம இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, எப்படியோ. சாதாரண தியாகமா? இப்படி மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், ஊடகம் எல்லாம் பேசுகிறது, நான் முஸ்லிம் ஆகிவிட விரும்புகிறேன் என்கிற அளவிற்கு அவருடைய உள்ளத்தை தைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தகுந்த தியாகம் அங்கே அந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான தியாகம் இல்லை, வார்த்தைகளில் வர்ணித்து முடித்து விடுகிற வாக்கியம் இல்லை. சரி, வந்தவர்கள் தங்குவதற்கு நல்ல சொகுசான வாய்ப்புகளையாவது நாங்கள் செய்து கொடுத்தோம் என்று நினைக்கிறீர்களா? வேலை செய்வதற்கு பல பேர் வரலாம், நான் வருவேன்,
எனக்கு நல்ல ரூம் போட்டு தந்துடணும், நல்ல சாப்பாடு இருக்கணும், எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருங்க, நம்ம பணியாற்றுக்கு ரெடி. இப்படி வருவதற்கு 1000 பேர் இருப்பார்கள். நம்மிடத்திலே வருகிறவர்களை தங்க வைப்பதற்கு போதுமான இடமில்லை, எண்ணிக்கை நிறைய. நம்ம மர்கஸை பயன்படுத்திக்கலாம், பள்ளிவாசலை பயன்படுத்திக்கலாம், மண்டபத்தை பிடிச்சிடலாம் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தோம். எண்ணிக்கை நிறைய, பத்தல. 10 பேர் அடைக்கிற இடத்துல 45 பேரு, 20 பேர் வைக்க வேண்டிய இடத்துல 75 பேரு. புலி மூட்டையை திணிப்பதை போல நம்முடைய
ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிற வரலாற்றை கவனத்திலே கொண்டு பத்திரிகைகளில் எழுதுவது, தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பது என்பதன் வழியாக தங்களை ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக காட்டிக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. அது வேற யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டத்தை பற்றி விமர்சிப்பதற்கு காரமடை மிக மிக தகுதியான ஊரும் கூட. ஏன், அந்த கூட்டத்தில் மெஜாரிட்டியான முக்கியமான பல தலைவர்கள் வாழுகிற ஊரும் கூட. அதனால் இங்கே பேசிதான் ஆகணும். அதனால பேசுறேன், வேற யாரும் இல்லை. பாஜக, இந்துத்துவ சக்திகள், RSS சங்க பரிவாரங்கள் பாலிமர் டிவியில முஸ்லிம்களுடைய தியாகத்தை பத்தி தௌஹீத் ஜமாஅத்துடைய காரியங்கள் ஒளிபரப்புகிறார்கள். நீ எப்படா துலுக்க பையன் காட்சியெல்லாம் ஒளிபரப்பலாம்? ரவுடி கும்பல் போய் மிரட்டு. அப்ப அங்குள்ள எப்படி சொல்றாரு, நீ வேலை செய், உங்கள நான் போடுறேன், அடுத்தவங்கள ஏன் போடுறேன்னு கேட்கிற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. நீ ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடு, ஒரு 100 பேரை காப்பாத்து, ஒரு 10 மருத்துவ முகாம் நடத்து. நீ செஞ்சதை நான் சொல்றேன், திரும்ப கூட அசைக்க மாட்டேன். ஆனா உன் செய்தியை சொல்லணும்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது, வெளியே போ அப்படின்னு விரட்டி பயங்கர காரசாரமா மிரட்டெல்லாம் நடந்து இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் நான் கேட்கிறேன். சமீபத்திலே தினமலரிலே, தினத்தந்தியிலே, தினமணியிலே, அனைத்து பத்திரிகைகளிலேயும் இந்த RSS சங்க பரிவார இந்துத்துவ சிந்தனை வேரூண்டி போயிருக்கிறது. எழுதுகிறார்கள், நான் கூசுது சொல்றதுக்கு. அடே பாவிகளா, எப்படி உங்களுக்கு எழுத மனசு வருது? நான் மீடியாக்களை பார்த்து கேட்கிறேன், எப்படி மனம் வருகிறது? முதல்ல ஒரு பத்திரிகை எழுதுகிறது, 4000 பேர் களத்திலே நிற்கிறார்கள், சங் பரிவார் இருக்குதான். இன்னொரு 40,000 பேர் இருக்கிறது. இன்னொரு செய்தி இப்ப வாட்ஸ்அப்ல ஓடிக்கிட்டு இருக்கு, 44 லட்சம் பேர் களத்தில் நிற்கிறானா. தம்பி, சென்னையினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவுங்கிறத முதல்ல கவனத்தில் கொள்ளு, அதுக்கு பிறகு கதையை விடு. வாட்ஸ்அப் பத்தில போ, 2 நாளா 44 லட்சம் களப்பணியா. திட்டமிட்ட சதி. இன்றைக்கு தெரியாது, ஏதோ செய்தியாக கடந்து விடுவீர்கள். இன்றைய செய்தி நாளை வரலாறு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லுவார்கள், நாங்கள் அந்த புயலின் பொழுது, மழையின் பொழுது எப்படி களப்பணி ஆற்றினோம் தெரியுமா, இத்தனை லட்சம் மக்களை களத்திலே இறக்கிறோம். இன்றைக்கு சுதந்திர இந்தியாவை பற்றி பேசுகிறார்கள். அப்படித்தான் சுதந்திரம் அடைகிற பொழுது பாடுபட்டது யார்? ரத்தம் சிந்தியது யார்? பொருளை கொடுத்தது யார்? முஸ்லிம்கள் இல்லையா? நம்முடைய தியாகத்திற்கு நிகராக எந்த சங்க பரிவாரமாவது களத்தில் இறங்கியதா? அந்த சிந்தனை உள்ள ஒருத்தரை காட்ட முடியுமா வரலாற்றில்? ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதில் வேகம் கொண்டு செயல்பட்டது இஸ்லாமிய சமுதாயம். களத்தில் இறங்கியதா? அந்த சிந்தனை உள்ள ஒருத்தரை காட்ட முடியுமா வரலாற்றில்? ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதில் வேகம் கொண்டு செயல்பட்டது இஸ்லாமிய சமுதாயம். ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதில் வேகம் கொண்டு செயல்பட்டது இஸ்லாமிய சமுதாயம். ஆனா இப்போ இந்தியாவுடைய மொத்த தேச பற்றையும் குத்தகைக்கு வச்சிருக்க அவங்க மட்டும்தான். மற்றவங்க அவங்கள்ட்ட இருந்து ரிட்டைல வாங்கிக்கணும். ஹோல்சேல் வியாபாரம் பார்க்கறான். என்னடா செஞ்சீங்க நான் கேட்கிறேன். ஏகவசனத்திலே பேசுகிறேன் என்று யாரும் தவறாக எண்ணிவிடாதீர்கள். அவர்கள் செய்கிற சூழ்ச்சி அப்படி. என்ன எழுதுகிறார்கள்? 4000 பேர் நிக்கிறான், 40,000 பேர் நிக்கிறான். 40,000 பேர் நின்னா அந்த களம் எப்படி இருக்கு? எங்கு பார்த்தாலும் அவர்கள் தான். எந்த திசை நோக்கினாலும் அரைடவசர்களாக தெரியணும்ல. நாங்க போனோம் இந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காகவே. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாரோ அத்தனை இடங்களுக்கும் நாங்கள் சென்றோம். இங்க வந்தது யார்? பணியாற்றியது யார்? யாரெல்லாம் அந்த கணக்கெடுப்பு நடத்தினோம். டேட்டாஸ் ஃபுல்லா ரெடி. இப்போ நீ எத்தனை பேர் களத்துல நின்ன, என்னென்ன வேலை செஞ்ச, மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நிக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வந்த பத்திரிகை தினமணி ஒட்டுமொத்த அயோக்கியத்தனத்தையும் குத்தகைக்கு எடுத்திருக்கிறது. முடிவு எடுத்துனால உங்களுக்கு என்ன எழுதுகிறது? ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம். காந்திஜி சொன்ன வார்த்தை இருக்குல்ல, பேசுறாருல பிரபலமா, அதை போட்டு எல்லா மதங்களும் சமமாயிடுச்சு, எல்லாரும் பணியாற்ற துவங்கிட்டாங்க பேசுவதற்காக எழுதப்பட்டிருக்கிற தினமணி. என்னவெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் பதில சொல்றேன். ஜீவானந்தம் ஒருத்தர் RSS உறுப்பினரும் 4 நாளா தூங்கவே இல்லையா. ஆபீஸுக்குள்ள அப்படியே தூக்க கலக்கத்தோட உள்ள வந்தாராம்.
4 நாளா தூங்கலனாலே விளங்குது நீ மொத்தமே 4 நாள் தான் வேலை பார்த்திருக்கேன். மழை வந்து 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. சரி, அதை விட்டுருவோம். கொஞ்சமாவது தூங்கிக்க கூடாதா அப்படின்னு கேட்டவுடன் அவர் சொன்னாராம், எனது சகோதர சகோதரிகள் பேரழிவில் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது என்னால் நிம்மதியாக எப்படி தூங்க முடியும்? அமைதியாக கேட்கிறார் ஜீவானந்தம். எல்லாரும் துன்பப்பட்டு இருக்கிறாங்களே, நான் எப்படியா தூங்குவேன்? சரி போ, இதுவாவது சொந்த புராணம், விட்டுறலாம். அடுத்து என்ன? RSS என்றால் மத தீவிரவாத அமைப்பாகத்தான் பலரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்பை சேர்ந்த 5000த்திற்கும் அதிகமான தொண்டர்கள் இரவு பகலாக சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், சேவைகளை தொடர்கிறார்கள். சவால் விடுறேன், மாநில நிர்வாகி பல பேர் இந்த ஊர்ல இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து சவால். எங்க வேலை செஞ்சீங்க? இந்த 5000 பேர் எந்த ஏரியாவில் நின்னீங்க? என்னென்ன பணிகளை செஞ்சீங்க? லிஸ்ட கொடு. முதல்ல 5000 பேர் பட்டியலை கொடு. நாங்க எத்தனை ஆயிரம் பேர் களத்தில் நிக்கிறோம்னு சொன்னோமோ அத்தனை ஆயிரம் பேருக்கு பட்டியலை தருவோம். என்ன கொடுத்தோம், என்ன வேலை செய்தோம், யாருக்கு செய்தோம், எவ்வளவு செய்தோம், அவ்வளவு டேட்டாவை நாங்க தருவோம். நீ போய் செக் பண்ணிக்க. நான் கேட்கிறேன், 5000 பேர் களத்தில் நின்று சுயம் சேவைக்கு வேலை செஞ்சேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, கொண்டா பாப்போம். 5000 பேர் பட்டியலை தான், பேர் லிஸ்ட் தான். அதுல ஒரு 4000 தான், ஒரு 3000 தான், ஒரு 2000 தான், ஒரு 1000 தான், ஒரு 100 தான். திருமண பக்கம் பூரா நம்ம வேலையை பார்த்திருக்கிறோம். ஒரு பக்கம் ஒரு காக்கி டவுசரை பார்க்க முடியல. 5000 பேர் களத்தில் நின்னாங்களாம். எங்க நின்று சொல்லு? நீ சைதாப்பேட்டில் நின்னியா? கோட்டூர்புரத்தில் நின்னியா? வில்லிவாக்கத்தில் நின்னியா? தியாகநகரில் நின்னியா? மணலில் நின்னியா? எங்கேயா நின்ன? எதற்கு? நீ செஞ்சு விட்டு எழுது, நான் வேணாம் சொல்லல. எதுக்கா? இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா பாத்தீங்களா தினமணியிலே வந்த கட்டுரை, அன்றைக்கே நாங்கள் எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமோ அப்படின்னு பெருமைப்பித்ததானே விடமாட்டோம். எதிர்கால வரலாற்றை இன்றைக்கே உன்னுடைய சதியை நாங்கள் முறியடிக்கிறோம். தைரியம் இருந்தால், உங்கள் வார்த்தைகளை உண்மை இருந்தால் என் சவாலை ஏத்துக்கிட்டு லிஸ்ட கொடு பார்க்கலாம். நான் கூட்டிட்டு போறேன், ஏரியாவை நான் வர்றேன், கேள்வி கேட்கிறேன், மக்களை சொல்ல சொல். வந்து நின்னோம், இவங்கள வேலை செஞ்சாங்க, வரும் உங்களுக்கு. எல்லா பகுதியிலையும் போய் RSS வந்தார்களா, வேலை செய்தார்களா, என்ன வேலை செய்தார்கள் கேள்வி கேட்டு வீடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கோம். Facebookல வரும் இன்ஷா அல்லாஹ். இவருடைய சதி ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னால் நாறு நாராக கிழித்து தொங்க விடப்படும் இன்ஷா அல்லாஹ். 5000 பேர் கொண்டு விட்டாங்களாம். அடுத்து என்னமா? முஸ்லீம்களை பத்தி முஸ்லீம் அல்லாத மக்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை பூரா நம்ம Facebookல போட்டு வச்சிருக்கோமா? எல்லா கதையும் அப்படியே எடுத்து, அந்த நிகழ்ச்சிகளை அப்படியே எடுத்து, தௌஹீத் ஜமாத்துன்னு வர்ற இடத்துல RSS, முஸ்லீம்னு வர்ற இடத்துல RSS தூக்கி மாத்தி மாத்தி போட்டு உல்டா கதை. எப்படியா? காவி தீவிரவாதிகள் என்றார்கள், அவங்கள சொன்னாங்களா அப்படி. கொடியவர்கள் என்றார்கள், ஆனால் அவர்கள்தான் வெள்ளத்திலிருந்து என்னை மீட்டார்கள் சொல்லும் போதே மன்சூரா பேகத்திற்கு குரல் தழுதலுக்கிறது. அந்த மன்சூராவை பார்ப்போம் வா, எந்த மன்சூரான்னு பார்த்துருவோமே. மன்சூரா பேகத்துக்கு குரல் தழுதலுக்கிறது. இவ்வளவு தெளிவான சவால் விடுறோம்னா எல்லா டேட்டாவையும் எடுத்ததுனால. நீ ரெடி பண்ணுனா ஒருவேளை கள்ளத்தனமா ரெடி பண்ணலாம். அந்த ரெடி பண்ணுனா ரெடியை எப்படி உடைக்கணுங்கிற ரூட் எங்களுக்கு தெரியும். அதனால தான் சவால் விடுறேன். வா, மன்சூரா பேகத்துல போய் கேட்போம். அந்த மன்சூரா பேகம் உன்னை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்காங்க? உன்னை காவி தீவிரவாதி தெரிஞ்சிருக்காங்க, கொடியவர்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஆகா, இந்த கொடியவர்கள் இன்றைக்கு என்ன காப்பாத்திட்டாங்களேன்னு அப்படியே குரல் வராம சங்கடப்பட்டாங்களே. வா, மன்சூராட்ட போய் பேசுவோம். யாருமா காப்பாத்துனா, என்னைக்குமா காப்பாத்துனா, எப்படிமா காப்பாத்துனா கேப்பமா? ரெடியா, தயாரா? அடுத்து பாருங்க. உடனே அவர் சொன்னாராம், உதவி செஞ்சவர், அம்மா உதவி செய்யும் வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுமா அப்படின்னு கையெடுத்து வணங்குகிறார் பசுபதி. நம்ம ஆட்கள் சொன்ன அப்படி காப்பி. நீங்க தான் கடவுள் வந்து காப்பாத்தினீங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்கம்மா, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க நம்மால சொன்னாமல. எங்கள்கிட்ட சொன்னதுக்கு ரெக்கார்டு இருக்குது, போட்டோ கொண்டா. மன்சூரா பேகத்தை அவ்வளவு தழுதலுக்கு வச்சு இல்ல,
மன்சூரா பேகத்து போட்டோ வெளியிடு. ஏன் இவ்வளவு நாள் மறைமுக ரகசியமா வச்சிருக்கிறியா? உள்ளுக்குள்ள பாதுகாப்பு அறையில ஏன்பா பாதுகாத்து வச்சிருக்கிறிய? உடுப்பா மன்சூரா பேகத்து போட்டோவை நாங்க செக் பண்றோம். அடுத்து என்னமா? நாங்கள் விளம்பரத்தை நாடி ஓடுவதில்லை. நீ செஞ்சாதானே விளம்பரப்படுத்துறதுக்கு. விளம்பரத்தை நாடி ஓடுவதில்லை. எங்களை பற்றி எந்த பத்திரிகையாவது எழுதினார்களா? எப்படி எழுதுவான்? நான் கேட்கிறேன், விளம்பரத்தை நாடி ஓடுவதில்லைன்னு சொல்றிய, இந்தியாவில் இருக்கிறவெல்லாம் மனுஷன் நினைச்சிருக்கிறியா? தலையில மண்டையில மூளை இருக்கு நினைச்சிருக்கியா? இல்லன்னு நினைச்சிருக்கியா? ஏன் உலகம் முழுக்க நாருதும் விளம்பர புத்தி. ஒபாமா பார்க்க வரும் பொழுது மோடி 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 மோடின்னு சட்டம் முழுக்க மோடி நாமத்தை எழுதி வச்சுக்கிட்டு, எந்த கேமராவை பார்த்தாலும் கேமராவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு, இவர்களுக்கு விளம்பரம் பிடிக்காது, விளம்பரத்தை தேடி ஓடுவதில்லை. சரி, பழச விடுவோம். தமிழ்நாட்டில் இப்ப உள்ள நிலவரம் என்ன? மத்திய அரசாங்கம் மன்னிப்பு கேட்டுச்சே, எதுக்கு? பிரதமர் வர்றாரு, மேல இருந்து பாக்குறாரு, ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்து பாக்குறாரு, கீழே இருக்க வீடுகள் அப்படி பாதிப்படைஞ்சதெல்லாம் தெரியுது. போட்டோ தூக்கி போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரிஜினல் போட்டோ இன்னொரு தூக்கி போட்டு விட்டான். அடே, ஹெலிகாப்டர் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படித்தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் போட்டோ. நீ போட்டோஷாப்ல வேலை பார்த்து இங்க இருக்கிற போட்டோவை அதை கலெக்ட் இதை தூக்கி வச்சு ஏமாத்திருக்கடா அப்படின்னு விட்ட உடனே கொஞ்சம் தவறுதலாக ஏதோ வந்து விட்டது. மத்திய அரசாங்கம் மன்னிப்பு கேட்டுச்ச, விளம்பரம் இல்லாது. சரி, உங்க தமிழ்நாட்டு தலைவர் வந்தா, சரோஜாக்கா வந்தாங்கல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன செஞ்சாங்க? உலகத்திலேயே கரண்டக்காலுக்கு கீழே கிடக்கிற தண்ணிக்கு படகுல வந்த ஒரே தலைவர் பாஜக தலைவர் மட்டும்தாங்க. போட்டோ எடுத்து போட்டுருக்கான். அம்மணி போட்டுல நிக்கிறாங்க, போட்டுக்கு கீழே மக்கள் நிக்கிறாங்க. மக்களுக்கு என்னடா தண்ணி நிக்குதுன்னு பார்த்தா கரணிக்கு கீழே தண்ணி நிக்குது. இவங்க போட்ல உட்கார்ந்துருக்காங்க, மக்கள் நிக்கிறாங்க. மக்களுக்கு என்னடா தண்ணி நிக்குது, இவங்க போட்ல உட்கார்ந்துருக்காங்க. எதுக்கு இந்த வேலை? சரி, அதை விடுவோம். ஒண்ணுமில்ல. போட்டில் வந்து நலத்திட்ட உதவிகளை, நிவாரண பணிகளை மேற்கொண்டார். என்ன நிவாரண பணி? நிவாரண பணியை பண்ணணும்னா போட்டுல சரக்கு இருக்கணும்ல. போட்டை படம் போட்டு வச்சிருக்கான். போட்டு வெறும் காலியா கிடக்கு. போட்ல ஒரு பிஸ்கட் பாக்கெட் இல்ல. எல்லாரும் கையை நீட்டுதாங்க, இவங்களும் கை நீட்டுதாங்க. என்ன கையில வைக்கல? இதுக்கு பேர் என்னப்பா? விளம்பரம் இல்லையோ? அவர்கள் விளம்பரத்தை தேடி ஓடுவதில்லை. என்ன கதைங்கிற? இன்னைக்கு நேத்து ஒரு போட்டோ, ரெண்டு பேர் டவுசரை போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் காக்கி டவுசரு உதவி செய்கிறார்களாம். என்னப்பா உதவி அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு பாயை கொடுக்குறான். மேல போட்டோ, திரும்ப பக்கத்துல திரும்ப இன்னும் அதே ஆளுக்கு இன்னொரு பாயை கொடுக்கலாம். இன்னொரு போட்டோ, ஒரே ஆளு நிக்க வச்சு ரெண்டு பாயை கொண்டு வந்து, மொத்தம் கொண்டு வந்த பாய் ரெண்டு, வாங்குறது கூட்டிட்டு வந்த ஆளு ஒண்ணு. ஒரு ஆளுக்கு எப்படா ரெண்டை கொடுக்கறது? பரவாயில்ல, முதல்ல ஒரு ஆளை வச்சு கொடு, ரெண்டாவது இன்னொரு ஆளை வச்சு கொடு, ரெண்டு பேரையும் கொடுத்து போட்டோ எடுத்து போடு. போட்டோ எடுத்து போட்டா வாங்குறவன் யாரான்னு பார்த்தா அவன் பெரிய லட்சாதிபதியான். எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு? அவனுடைய பெல்ட்ல கார் சாவி தொங்குது, அதை வட்டம் போட்டு காட்டினான். கார்ல வந்து இறங்கி இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்ட ஜீவனுக்கு RSS சார்பில் பாய கொடுத்து உதவி செய்யப்பட்டது. இவங்க விளம்பரத்தை தேடி ஓடுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? நாம நம்பணுமா? அவ்வளவு ஏன்? தௌஹீத் ஜமாஅத் தலைவர் மூட்டை தூக்குனார், ஒரு போட்டோ போயிடுச்சு. நம்ம போட்டோ எடுக்க சொல்றதில்லை, தலைவர்கள் குறிப்பிட்டு போடாதியப்பா என்பதுதான் நம்முடைய நிலை. ஆனாலும் ஒருத்தர் போட்டோ எடுத்தாரு, போயிடுச்சு. அவர் மூட்டையை தூக்கின மாதிரி ஒரு சில்லு ஓடுது. உடனே பார்த்தா, ஆஹா, தலைவர்கள்லாம் மூட்டை தூக்குறாங்க, அப்ப நம்மளும் மூட்டை தூக்குறவங்க காட்சியை போடணுமே அப்படின்னு எச் ராஜா அவர் என்ன பண்றாரு? நான் கண்டெய்னரில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கும் காட்சி அப்படின்னு ஒரு போட்டோவை அவருடைய பேஸ்புக்ல ஏத்துறாரு. கண்டெய்னர் எங்கேயா இருக்குது? கண்ணிலே காணும்.
சரி, இறக்கி எங்கேயா கொண்டு போறாரு, எங்க இருந்து கொண்டு வராருன்னு பார்த்தா பலபலன் பளிங்கு தர ஒண்ணு, ஒரு ரூம் ஒண்ணு, அந்த ரூம்ல இருக்க சவுத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றாரு. ஜம்முன்னு போஸ் கொடுக்கிற மாதிரி போட்டோவுக்கு நின்னுட்டு, நீ எந்த கண்டெய்னர்ல இறக்கின சொல்லு, எந்த நேரத்தில் இறக்கின சொல்லு, எப்ப இந்த போட்டோ எடுத்தா சொல்லு, பாப்போமா, ஆய்வு செய்வோமா, விவாதம் பண்ணுவோமா? மக்கள் அரங்கத்தில் உங்களுடைய முகத்தை கிழிக்கிறதுக்கு நாங்கள் தயார். தைரியம் இருந்தா வாங்க. இவர்களுக்கு விளம்பரம் பிடிக்கவே பிடிக்காதுமாங்களாம், நம்ம நம்பணுமா? அவ்வளவு ஏன், இன்னைக்கு வந்த பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, சரோஜாக்கா எல்லாரும் சேர்ந்து அவங்க குப்பை அள்ளுகிற வேலை நம்ம ஆரம்பிச்சோமா, பார்த்தோம், ஆஹா குப்பை அள்ளுறது டாப்ல போயிடுச்சுடா. சாப்பாடு கொடுத்தானு பார்த்தோம், தண்ணி கொடுத்தானு பார்த்தோம், போட்ல போய் மீட் எடுத்தானு பார்த்தோம். இந்த பாய்மாரு குப்பையில போய் கை வச்ச உடனே டாப்ல போயிட்டானுவ. அவனுக்கு பேஸ்புக்கை தான் எல்லாரும் பாக்குறாங்க, எங்க பார்த்தாலும் அதான் ஷேர் ஆகுது. அப்ப நம்மளும் குப்பையில கை வச்சிட வேண்டியதான் அப்படின்னு டக்குன்னு டீம் என்ன பண்ணுச்சு, குப்பை எல்லுங்கிற காட்சி, தூய்மை பணி அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா, வீட்டுல குப்பை டப்பா வச்சிருப்போம் பத்தியா, அந்த டப்பா ஒத்த கையில, குப்பாடுற முறம் வச்சிருப்ப பத்தியா, அந்த வீட்டாளுற முறம், அது ரெண்டையும் வச்சுக்கிட்டு குப்பாடுறாங்களா. எங்கடா குப்பை கிடக்கு, குப்பையே காணோம், டப்பா வச்சுக்கிட்டு குப்பையாடுற ஒரே தலைவர் பாஜக தலைவர் தான். புல் டோசர் கொண்டு வச்சு அது டன்னு டன்னா தள்ளிக்கிட்டு இருக்கான். இவங்க பேப்பரையும் குச்சியையும் பொறுக்கி வச்சுக்கிட்டு குப்பை எல்லாம் இவங்களுக்கு விளம்பரம் பிடிக்காமலாம். 4000 40,000 44 லட்சம் கதை விடுவாங்களாம், விளம்பரம் பிடிக்காமலாம். நியூஸ் 7 டிவியில சேனல்ல உட்கார்ந்துகிட்டு மாநில பொருளாளர், பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் அவர் பேசுறாரு, நாங்க தௌஹீத் ஜமாத்துக்காரங்களுக்கு 5000 வாட்டர் பாட்டில் கொடுத்தோம், என்னமோ உதவி செஞ்ச மாதிரி காட்டுறதுக்கு. நமக்கு தெரியும் நம்ம ஆளு இவன்ட்டு போய் வாங்கி இருக்க மாட்டான், என்னடா நடந்துச்சு அப்படின்னு போய் கேட்டா, புரசைவாக்கத்துல அவங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கடையில நம்ம ஆளு காசு கொடுத்து வாங்கி இருக்கிறான், பில்லுலாம் கையில வச்சிருக்கான். வாங்கினதை பார்த்த உடனே தௌஹீத் ஜமாத்துக்காரன் வாங்கினான்னு போட்டு விட்டுருவான். காசுக்கு வாங்குறதுக்கு பேர் உதவியா? நீ பண்ற வியாபாரத்துக்கு பேர் உதவியா? கேஸ் கொடுத்திருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துக்கு 5000 பாட்டில் நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்ன RSS சேகர் மீது சென்னையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிய முறையில் அவரை சந்திக்கணும். இந்த பித்தலாட்ட வேலையை தௌஹீத் ஜமாத்து கிட்ட வச்சுக்க முடியாது என்ற பாடத்தை சேகருக்கு தௌஹீத் ஜமாத்து சரியான முறையிலே படித்து கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை விடுங்க, உங்க கோயம்புத்தூர்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சிவசேனா கட்சி அங்க பிரதர்சனம் பண்ணுது. எதுக்கு அங்க பிரதர்சனம் தெரியுமா? டிசம்பர் 6 அன்றைக்கு ராமர் கோயில் கட்டணும்னு அங்க பிரதர்சனமா. தந்தியில செய்தி வந்துருச்சு, ராமர் கோயில் கட்டுவதற்காக உருண்டு புரண்டு எல்லா வேலையும் செஞ்சாங்க. மறுநாள் தினமலர் பத்திரிகையில வருது, வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிவசேனா கட்சி தொண்டர்கள் அங்க பிரதர்சனம் செஞ்சார்கள். அதே போட்டாவை தூக்கி வச்சு வெள்ள நிவாரணத்துக்கு போடுறான் தினமலர்காரன். ஒரே போட்டா. இவங்களுக்கு விளம்பரம் பிடிக்காது, விளம்பரத்தை தேடி ஓட மாட்டாங்க, நம்ம நம்பணும். அவ்வளவு ஏன், பேஸ்புக்ல கல்ல ஐடி, ஆமினா பிவி பேர்ல ஐடி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நீ என்னென்ன கள்ளத்தனம் பண்ணி இருக்கிற ஒண்ணு உடல அனைத்தையும் தோண்டி துருவி ஆமினா பிவி ரொம்ப மெய்சில் எடுத்து போன காட்சிகள் செய்திகள் சொல்லி உள்ள எல்லாம் கதை கொண்ட ஆமினா பிவிய எங்க இருக்கா நான் கேட்கிறேன், நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல தயாரா? அப்ப எதற்காக இந்த போய் விளம்பரத்தை தேடி ஓடுறதில்லைன்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க, ஒருத்தர் இவர் யாரு, ராம ராஜசேகர், RSS உடைய மாநில சேவா பிரமுக், அந்த அமைப்புடைய தலைவர், அவர் ஒருங்கிணைப்பாளராம். இவர் சொல்றார், நான் மழை பெஞ்ச அன்னைக்கு உடனே ரயில பிடிச்சி சென்னைக்கு வந்தேன், யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் நான் வருவதற்கு முன்னதாகவே குறைந்தபட்சம் 100 இடங்களில் எங்கள் தொண்டர்கள் மீட்பு பணிகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு இடம் சொல்லு தம்பி, ஒரு 10 இடம் சொல்லு தம்பி, ஒரு 25 இடம் சொல்லு தம்பி. நாங்க கேட்கிறோம், 100 இடத்துல வேலை செய்தார்களாம். நம்ம என்னவெல்லாம் செஞ்சோமோ அதுவெல்லாம், நாம தள்ளு வண்டி வச்சு அவங்களும் தள்ளு வண்டி வைப்பாங்களாம், நாம டயரா வச்சு மீட்பு பணியில் ஈடுபட்டு அதை அவங்களும் ஈடுபடுவாங்களாம். எல்லாத்தையும் வில்லிவாக்கத்தில் தள்ளுவண்டிகளை வைத்துக் கொண்டு மார்பளவு வெள்ளத்தில் நின்றவாறு மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் RSS தொண்டர்கள். வடபழனியில் 2 ட்ரம்களை கயிற்றின் மூலமாக இணைத்து
நேதாஜி நகர்ல நம்மால் செஞ்ச வேலை. 2 ட்ரம் எடுத்து கட்டி ஆளை தூக்கி வச்சான். உடனே அவன் அந்த ஊரிலே 2 ட்ரம்களை வைத்து கட்டி அதை நாங்கள் செய்தோம். குரோம்பேட்டை, மணலி, வில்லிவாக்கம், KK நகர் என 17 இடங்களில் சேவா மையங்கள் கொண்டா. எல்லா சேவா மையத்தையும் நாங்க பார்க்கிறேன். வீடுகள், பள்ளிகள், மண்டபங்கள் எல்லாம் சேர்த்து 83 இடங்களில் சேவை மையங்களை அமைத்தோம். போய்கிட்டே இருக்கு. வில்லிவாக்கம் சிட்கோ நகர்ல ஒரு முஸ்லீம் என்ன பண்ணாரா, தான் பிள்ளைய தூக்கி RSS காரங்க கையில கொடுத்துட்டு நீங்க எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வாங்க பண்ணாரா. கொண்டா, அந்த முஸ்லீமை கொண்டா. களத்துக்கே வரல, வேலையே செய்யல, நீ எப்படி முஸ்லீமை காப்பாத்திருப்ப சொல்லு. அனைத்திலும் பித்தலாட்டம், ஒண்ணு இல்ல. சேற்று புண்ணுக்கு மருந்து, பிளீச்சிங் பவுடரு, குழந்தைக்கான இருமல் மருந்து, பெண்களுக்கு தேவையான பிரத்யேக பொருள் எல்லாத்தையும் கொடுத்தார்கள். இதை சொல்ல வேண்டிய தருணம் இது அல்ல, எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது சொல்லாவிட்டால் வரலாற்றிலே இவர்களுடைய துரோகம், அயோக்கியத்தனம், திட்டமிட்ட சதி ஏதோ இவர்களை மிகப்பெரிய தியாகிகளாக காட்டிவிடும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒருத்த இல்லங்க, ஏதோ ஒரு 50 பேர் 100 பேர் நின்று இருந்தா மனசு ஆறிடும். ஏதோ கணக்க கூட குறைய சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஒருத்த இல்ல, களத்துக்கு வரல. எல்லாம் முடிஞ்ச பிறகு போஸ் கொடுக்கறதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் பீலா விட்டு எதிர்கால சந்ததிக்கு தப்பான வரலாற்றை சொல்லிக் கொடுக்க நினைக்கிறார்கள். அதை தோலுரிப்பதற்கு தான் இத்தனை சவால்கள். தைரியம் இருந்தால், உங்கள் கூற்றிலே உண்மை இருந்தால் எங்களுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு பாஜக RSS தொண்டர்கள் எங்களோடு பொது இடத்திலே விவாதிக்க தயாரா என்று நான் கேட்கிறேன். கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு மிகப்பெரிய புரட்சி மக்கள் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? இந்த புரட்சி நம்முடைய தியாகத்தால் விளைந்திருக்கிறது. இந்த தியாகத்தின் பின்னணி என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம். இஸ்லாம் நமக்கு போதித்த மனிதநேயம், பிற மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்த கட்டளை, திருமறை குர்ஆன் நெடுகிலும் நமக்கு போதிக்கப்பட்ட போதனை. திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அனாதைகளை விரட்டினால் அவன் இந்த தீனுல் இஸ்லாத்தை மறுத்தவன் என்று சொல்லுகிறது. ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிற உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு உணவளித்தவன் எவனோ அவனே நாளை மறுமையில் சுவனம் செல்வதற்குரிய கணவாயை கடந்து சுவனத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்லுகிறது திருமறை குர்ஆன். அனைவருக்கும் உதவுங்கள், அனைத்து மக்களையும் சமமாக பாவியுங்கள், குறிப்பாக மக்களை நேசியுங்கள். நபிகளார் சொன்னார்கள், லா தூமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது என்று சொன்னார்கள். நாம் இன்றைக்கு நம்முடைய சக மனிதர்களை, தொப்புள் குடி உறவுகளை நேசித்ததன் விளைவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய கண்ணியத்தை இன்றைக்கு நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். இந்த கண்ணியத்தை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு, முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை, இதை விரிவுபடுத்தி அனைத்து மக்களையும் ஓரணியிலே திரட்ட வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அனைத்து மக்களுக்காக பாடுபடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே அதற்குரிய நற்கூலியை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.